நான் எல்லாருக்குமே பத்திரிக்கை வச்சேன். அதாவது சினிமாவா இருக்கட்டும், அரசியல் இருக்கட்டும், நண்பர்கள் எல்லாருமே, அதாவது வந்து பெரிய ஆளுங்களை இருந்து சின்ன ஆளுங்க எல்லாருக்குமே, நான் ஒரு ஆளுக்கு விடலை, எல்லாருக்குமே நான் பத்திரிக்கை வச்சேன். ஆனா அன்னைக்கு கல்யாணத்துக்கு வந்து எல்லாருக்கும் வருவாங்கன்ற நம்பிக்கையில தான் நான் வந்து பத்திரிக்கை வச்சேன். ஆனா யாரு வருவாங்க, யாரு இது பண்ணுவாங்க எனக்கு தெரியாது. ஆனா திடீர்னு பாத்தீங்கன்னா எனக்கு வந்து ஷாக்கிங் ஆயிடுச்சு. ஈவினிங், அதாவது வரவேற்பு வந்து 7 மணி, ஆனா ஈவினிங் வந்து 5 மணிக்கு தான் எனக்கு தெரியும் இந்த மாதிரி சிஎம் வரப்போறாங்கன்றது தகவல் எனக்கு தெரியும். தெரிஞ்ச உடனே எனக்கு வந்து உண்மையிலே எனக்கு வந்து சொல்லுவாங்களே, இன்ப அதிர்ச்சின்னு சொல்லுவாங்களே, ஒரு அதிசயம் நடந்தது என் வாழ்க்கையில வந்து, ஒரு அதிசயம் நடந்தது. அதாவது வந்து எவ்வளவு வேலைகள் இருந்தாலும் அவர் வந்து மதிச்சு, என்ன ஒரு மனுஷனா மதிச்சு இந்த ஃபங்க்ஷனுக்கு போகணும் அப்படின்னு வந்தாரு பாத்தீங்களா. உண்மையிலே வந்து நான் என்ன சொல்றேன், அவருக்கு வந்து வார்த்தைகளால சொல்ல முடியாது, எல்லாம் ஆண்டவனுடைய அருள் தான். அந்த நேரத்துல அவருக்கு வந்து போகணும் அப்படின்னு சொல்லிட்டு 5 மணிக்கு தான் சொல்றாரு. திருவாரூர் இருக்காரு ஒரு ஃபங்க்ஷன்ல, அதை அட்டன் பண்ணிட்டு கரெக்டா 8:30 மணிக்கெல்லாம் என்னுடைய மகள் திருமணத்துக்கு வரவேற்புக்கு வந்து அவ்வளவு அழகா வந்து மணமக்களை வாழ்த்துட்டு அது மாதிரி போனாரு. உண்மையிலே அவருக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. தமிழ்நாடுடைய முதலமைச்சர், அவருக்கு வந்து எவ்வளவு வேலைகள் இருக்கு, எவ்வளவு ஃபங்க்ஷன் இருக்கு, அதெல்லாம் வந்து யார் வேணாலும் அவர் அனுப்பலாம். நிறைய பேர் இருக்காங்க, நீங்க போயிட்டு வந்து சொல்லலாம். இருந்தாலும் நம்ம நேரில் போயிட்டு வரணும் அப்படின்னு வந்துட்டு பார்த்துட்டு போனாரு. உண்மையிலே வந்து அவ்வளோ இதுவா இருந்தது, ஒரு பரபரப்பாயிடுச்சு.